வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ சாரதாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாச்சு. ஆயிரம் தான் கோவம் இருந்தாலும் அந்த கோபத்தை மாப்பிள்ளை மேலே காட்ட முடியாது இல்லையா. உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உபசரிக்கிறாங்க. டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்ங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விஜயோட மனசு பொறுத்த வரைக்கும் என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காவேரி திட்டின விஷயங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த விஷயம் மட்டும்தான் விஜயோட மனசில் ஓடிட்டுருக்கு. அதை வச்சு தானே பண்ணுறாங்க. உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டா, சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கேட்க, தேங்க்ஸ் சார் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அம்மாவை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. இந்நேரம் ஊர் போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டுருக்கீங்க. அது எதுக்காக இப்போ இந்த தேங்க்ஸ்லாம்? ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிங்க அதுக்காக வந்தேன். இதுக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்கிறாரு. ஐயோ இது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் சார். அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்ல, இல்லை மிஸ் அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். எப்போதும் போல் இந்த வீட்டுக்கு வரலாம். அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி சொல்லிட்டேன்ல தம்பி, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். எப்போதும் போல் பழைய மாதிரி அம்மாவையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சாரதாம்மாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ரொம்ப கோவத்தோடு இருந்தாங்க இல்லையா நம்ம சாரதாம்மா நம்ம காவேரி மேலே. இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எப்படி திடீர்னு இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. காவேரி பர்சனலாக பார்த்துட்டு எந்த உதவினாலும் என்கிட்ட மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் விஜயும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாத்தா என்னாச்சு விஜய் ஏன் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சச்சோ என்னப்பா சாரதா வீட்டுக்கு வந்துட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா ரொம்ப பயந்து போயிட்டா காவேரி. அதுக்கப்புறம் எல்லாம் தேடி அலைஞ்சு ஒரு வழியை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு அத்தையை. அதுக்கப்புறம் நான் தான் 2 பேரையும் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தாத்தா புலம்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லது தான் நடக்கும். கூடிய சீக்கிரமே காவேரி என்னை ஏற்றுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்கிறாங்க. அம்மாவை பார்த்த காவேரி ஏதாவது ஒன்று திட்டினோடனே நீ வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, பின்ன நீ எந்தெந்த வார்த்தையை வச்சு திட்டினோன்னு நீ நினச்சி பார்க்குறே இல்லையாடி, இந்த வார்த்தைலாம் எனக்கு கேட்டேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை சும்மா வீட்டில் இருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சாரதம்மா கேட்க, சரிம்மா நான் தான் ஏதோ கோவத்தில் கேட்டேன், அதுக்காக வீட்டை விட்டு வெளில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ணதும் தப்பு தானம்மா, அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறியா? என்னை பற்றி தப்பாக இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு கோவம் வராதா? அதை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பேன். அதெல்லாம் நினைக்க மாட்டியாம்மா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் எனக்கு புரியுது தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீ எவ்வளோ விஷயங்கள் சொல்லி என்னை திட்டின, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. திரும்ப திரும்ப பேச சண்டை தான் வரும். அதனால் இதோட மறந்துடுங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் கோவப்பட்டாலும் தயவுசெய்து வீட்டை விட்டு மட்டும் வெளில போயிடாதம்மா. நீ இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க சாரதாம்மாவை பார்த்து. சரிடி இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. அதை நினச்சி நம்ம மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே, நமக்கும் அம்மா இருந்ததா அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் சாரதாம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. குழந்தை பேசுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சாரதாம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி இதை மாதிரி எங்கள் ஸ்கூலில் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் வரப்போகுது, எல்லாருமே கலந்துக்கிறாங்க, என்னால் தான் கலந்துக்க முடியல ஏன்னா எனக்கு அம்மா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு பேசுறதை கேட்டு சாரதாம்மாவுக்கு மனசே ஆறலை. என்னடா தங்கம் நீ ஏன் அப்படி சொல்கிற, நீயும் அந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக கலந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி, எனக்கு தான் அம்மா இல்லைல்ல, எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்டா, நீ வேணால் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு குழந்தைகிட்ட நம்பிக்கையாக சொல்லி முடிக்கிறாங்க. சமயத்தில் விஜயும் வர, யார்கிட்டடா பேசிகிட்டு இருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா சாரதா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ப்பா, என்ன சொன்னாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க விஜய்கிட்ட. அப்படியா பாட்டி அப்படியா சொன்னாங்க, ஆமாம் டாடி
ஆனால் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க தெரியுமா. எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறது கேட்ட விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை ஏன் இப்படி சொல்லணும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மாவுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சாரதாம்மா, ஆமாம் மாப்பிள்ள, பாப்பா கால் பண்ணால் அம்மு எல்லா விஷயங்களையும் சொன்னான். நான் தான் அவளுக்கு வந்து நம்பிக்கையாக வந்து சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாதடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை, எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, என்ன தம்பி புரியாத மாதிரி பேசுகிறீங்க, எல்லாம் காவேரியை வச்சு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அத்தை, திரும்பவும் வந்து பிரச்சனை ஏதாவது ஆகிட போகுது, இப்போ தான் காவேரி பயங்கரமாக கோவப்பட்டு இப்போ தான் ஓரளவு பேச ஆரம்பிச்சிருக்கா, என்னையும் இனிமேல் வீட்டுக்கெலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது பண்ண போய் கோவம் அதிகமாகிட்டு திரும்பவும் பழைய மாதிரி ஆகிட போகுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயப்பட ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது மாப்பிள்ள, நீங்கள் ஏன் பயந்துட்டுருக்கீங்க, இதை என் கையில் விட்டுருங்க, நான் எப்படி நடத்தி காட்டுறேன் மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா, என்னவோ அத்தை, நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள், ஆனால் திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, பழைய மாதிரி வந்து காவேரி என்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அத்தை, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் எது பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, அதுக்கப்புறமா திரும்ப சாரதாம்மா ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச, இல்லைம்மா மூஞ்சி சரியில்லைன்னா அது ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு உடம்பு ஏதாவது சரியில்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது சொன்னால் மட்டும் நீ நான் செஞ்சிடவா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்க, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேன், நான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காவேரி கேட்க, அது வந்துடி உங்கள் ஸ்கூலில் ஏதோ மதர்ஸ் டே ப்ரோக்ராம் நடக்கும் போதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும், இல்லடி எனக்கு அம்மு தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படியா, அதுக்கு என்னம்மா இப்போது, இல்லை எல்லா குழந்தைங்களும் கலந்துக்கிறாங்களாம், அந்த குழந்தையால் மட்டும் கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவாக பேசிகிட்டு இருந்தது அவள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா, எனக்கும் அந்த விஷயத்த நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எல்லா குழந்தைங்களும் பேர் கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் அம்மோட முகத்தை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னேன்டி அந்த குழந்தை பாவம், அதுக்கு என்னம்மா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கேட்க, நீ நினச்சா ஒன்று பண்ணலாம் காவேரி அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்கிறத கேட்டு ஒன்றுமே புரியல. நான் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி அவங்களும் வந்து கேட்க, இல்லடி அந்த குழந்தைக்கு இந்த ப்ரோக்ராமில் நீ அம்மாவாக வந்து நடித்தா என்னடி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்டு காவேரியும் கோவப்படாதடி, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு, ஏம்மா அது எப்படிம்மா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, எல்லாம் முடியும்டி, நீ வேணால் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா, நீ இது ஏதோ நினச்சி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, எல்லாம் சரியாக வரும்டி அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்லி முடிக்க, எனக்கு தெரியாமல் பிரின்சிபலை பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிக்க, பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா இதுதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வாக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயமா காவேரிக்கிட்டேயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களும் கலந்துக்கும் போது அந்த ஒரு குழந்தை மட்டும் கலந்துக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லை காவேரி, அதனால் அந்த குழந்தைக்கு அம்மாவாக நீங்களே வந்து கலந்துக்குங்க அப்படின்றத சொல்கிறத கேட்டு ஒன்றுமே புரியல காவேரிக்கு, பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. மேம் சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி, நீ அந்த குழந்தைக்கு அம்மாவாக இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கும். அதுக்கப்புறமா காவேரி ரொம்பவே குழப்பமடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா மேலும் வந்து சந்தேகம் எழும்போது, இந்த விஷயத்தை பற்றி சாரதாம்மா கிட்ட கேட்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.